வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியில் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தாவேக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்கீடு. கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் பலம் 30ஆக உயர்கிறது. ஏற்கனவே 29 எம்பிக்கள் உள்ள நிலையில் தாவேகா கூட்டணி மூலம் மேலும் ஒருவர் எம்பி ஆகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சந்திப்பு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து அழைப்பு விடுத்ததாக தகவல். இரண்டாயிரத்தி 16 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கினில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு. இரண்டாயிரத்தி 16 முதல் 21ஆம் ஆண்டு வரையிலான எம்எல்ஏ பென்ஷனை இன்பதுரை கேட்க முடியாது. அரசு ஆவணங்களில் ராதாபுரம் எம்எல்ஏ இன்பதுரை என்ற பெயரை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையில் 8 மணி நேர வேலை பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. வழக்கில் தலைமைச் செயலாளர் டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவலர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் என்னவாகும்? காவலர்களுக்கு 8 மணி நேரம் பணி வழங்குவது குறித்த பொதுநல மனு தொடர்பான வழக்கினில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு நாளை பள்ளிகள் திறப்பு. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரம். தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் கலைஞரின் பங்களிப்பை நினைவு கூர்கிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாளில் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் எனவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் பதிவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மலர்தூவி மரியாதை. தமிழ் மக்களின் கண்ணியத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் கருணாநிதி. 103வது பிறந்தநாளை முன்னிட்டு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழாரம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞர் அணி அலுவலகமான அன்பகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை திறப்பு. பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகளை திறந்து வைத்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்பு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் பொறுப்பேற்ற நிலையில் காவல் உயர் அதிகாரிகள் நேரில் வாழ்த்து.
தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படும் என டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உறுதி. போதைப்பொருள் புழக்கம், சைபர் கிரைம் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படும் எனவும் திட்டவட்டம். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் தமிழக புதிய டிஜிபி மகேஷ் அகர்வால் சந்திப்பு. சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து விளக்கம் அளித்ததாக தகவல். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறை டிஜிபியாக பணியிட மாற்றம். சிறைத்துறை ஏடிஜிபி கே சங்கர் அமலாக்க பணி குற்றப்புலனாய்வு ஏடிஜிபியாக நியமனம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்தார் முதலமைச்சர் விஜய். விழுப்புரம் மற்றும் கடலூருக்கு ஆனந்த், சென்னை மற்றும் திருவண்ணாமலைக்கு ஆதவ் அர்ஜுனா, ஈரோட்டிற்கு செங்கோட்டையன் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம். திண்டுக்கல் வேடச்சந்தூர் இரட்டை கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு. மனுதாரர்கள் 4 பேருக்கும் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தூத்துக்குடியில் வீட்டை விற்பனை செய்வதாக கூறி 72 லட்சம் ரூபாய் மோசடி. ஏரல் தாவேகா நகர செயலாளர் ராஜாவை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே தொழிற்சாலையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உடல்நலக் குறைவு. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் முதலமைச்சர் விஜயுடன் இயக்குநரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி தனது மனைவியோடு சந்திப்பு. தனது இயக்கத்தில் வெளியான கருப்பு திரைப்படம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து பெற்றார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். வந்தவாசி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 1.5 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா தேக்கம். நெல் மூட்டைகளை ஏற்றிய லாரியை மறித்து 10 நாட்களாக சிறைபிடித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பில் தொகை வழங்க ஒப்பந்ததாரரிடமிருந்து 30,000 ரூபாய் லஞ்சம். ஊராட்சி செயலரை கையும் களவுமாக கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி. திண்டுக்கல்லில் குடியிருப்பு பகுதி பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளோடு ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதம். புதுச்சேரி, காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் மும்முரம். கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு செய்து அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய மாவட்ட ஆட்சியர். கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் டி.கே. சிவக்குமார். ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக அமைச்சர்களாக சித்தராமையாவின் மகன் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகன் பதவியேற்பு. சித்தராமையாவின் தீவிர ஆதரவாளரான பரமேஸ்வரா உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ராகுல் காந்திக்கு சால்வை அணிவித்து டி.கே. சிவக்குமார் மரியாதை. காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவக்குமாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மக்களின் நலனுக்காக கர்நாடக அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும் எனவும் பதிவு.
கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவக்குமாருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் பதிவு. கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையத்தை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தில் சென்னை மெட்ரோ நிர்வாகம் கையெழுத்து. பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நடவடிக்கை. எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விமான எரிபொருள்களுக்கு கட்டணத்தை உயர்த்தாமல் தடுக்க நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். பெண்களுக்கு காசோலையை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி. சுமார் 1 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்பனை செய்ததாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் நாட்டின் தங்க இருப்பு 0.94 மெட்ரிக் டன் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் தகவல். திருப்பதி நெய்யில் நடந்த கலப்படம் தொடர்பாக திண்டுக்கல் உட்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சோதனையில் 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல், 45 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆஜர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட ரிதபிரதா பானர்ஜி சபாநாயகரோடு சந்திப்பு. தன்னை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்க கோரி கடிதம் அளித்ததாக தகவல். குவைத்தை நோக்கி மீண்டும் தாக்க வந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் பெரும் அதிர்ச்சி. தாக்குதல் நடத்தியது ஈரானாக இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் நடு வானிலையில் ஏவுகணைகள் தாக்கி அழிப்பு. குவைத் விமான நிலையத்தில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இறந்தவர் இந்தியர் என இந்திய தூதரகம் தகவல். இந்தியர் உயிரிழப்புக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த இந்திய தூதரகம். தமிழகத்தில் சென்னை, மீனம்பாக்கம், திருத்தணி, கடலூர் உட்பட 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கேரள பகுதிகளின் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று முதல் 6 நாள்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.